அவங்க நம்மள மாதிரியே எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஸ்பாட்டில் வந்து உழுந்து 7 மணி நேரம் இறந்துட்டாரு. ஸோ அவரோட நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் சாம் ஏமனா அவ்வளோ ஒரு பாசம் எனக்கு. ரொம்ப நல்ல மனிதர், கோவமே பட மாட்டார், ரொம்ப சாதாரண மனுஷன். என்ன அவர் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன ஷாட் பண்ணாலும் செம்மையாக பண்ணேன், சூப்பராக. நான் ஃபைட்டர் வரும்போது நான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பீட்டர் மாஸ்கிட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஷாட் பண்ணாலும் எனக்கு சாக்லேட்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் ஒரு ஷாட் நல்லா பண்ணுறேன், நான் சமயம் ஒன்று கிளாப்ஸ் வாங்கிட்டேன்னா எனக்கு தனியாக இந்த கையில் பிடிச்சி சாக்லேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு. அவர் பெரிய ஒரு இழப்பு. அவங்க நிறைய பேர் ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸோ அவங்கள நம்ம மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை நம்ம சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? இப்போ தங்கலானில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இது பண்ணியிருக்கீங்க. டீசர் ட்ரெய்லர் இது எல்லாமே வந்து பயங்கரமாக செஞ்சே வந்து அந்த ஸ்டண்ட்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் மாசாக காமிக்கும்போது டக்குன்னு விக்ரம் சார் வந்து ரோலாகி போய் ஒரு பயங்கர ஒரு பெரிய கூஸ் பம்பாக இருந்துச்சு. ரஞ்சித் சார் வந்து தங்கலானோட ஸ்கிரிப்ட் உங்கள்ட்ட சொன்னதும் நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? இது எப்படி ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க, ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அவர் கதையை நரேட் பண்ணும்போது புதுசாக இருந்துச்சு. ஸோ புது விதமான ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கதை. அதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கண்டிப்பாக ரஞ்சித் சார் நான் நன்றி சொல்கிறேன். நான் இவ்வளோ ஒரு படைப்புகளை நானும் ஒரு பங்காக இருக்கிறது எனக்கு பெரும் சந்தோஷமாக இருக்கு, எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக. ஓகேண்ணா. இப்போ ஸ்கிரிப்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு இது இருக்கும், விஷயம் இருக்கும். அவர் சொல்லியிருப்பாரு இங்கெல்லாம் ஸ்டண்ட் வரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதுக்கு வந்து கம்போஸ் பண்ணுவீங்க, அதுக்கான ஒரு ரிசர்ச் ஒர்க் ஏதாச்சும் பண்ணிங்களா? இல்லை அதுக்கு வந்து ஸ்டண்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அது இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? இல்லை, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பேசும்போது இப்போ இயக்கணும் நாங்கள் வந்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வரணும், என்ன மாதிரி வரணும், இது ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு லைவான விஷயமா இருக்கணும், சினிமா தரமான ஒரு சண்டையாக இருந்துடக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதே மாதிரி என்கிட்ட சொல்லும் போது சரி இந்த மாதிரி லைவ் ஆக்ஷன் தான் இருக்கும் சாம், இது மேலே வந்து நம்ம சினிமா தரமாக போயிடக்கூடாது. அதுவும் நம்ம இது வந்து பீரியாடிக்காக பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலான விஷயம், அதனால் நம்ம கொஞ்சம் நிறைய மனக்கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பேசணும். அதுக்கான விஷயங்கள் பார்த்து 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஃபைனல் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸே பண்ணோம். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் பீரியாடிக்கல் விஷயத்தினால நாங்கள் இது பண்ணி பேசணும்னா இப்போ உங்களுக்கு அது ஏதாவது நீங்கள் அதுக்காக எதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா பீரியாடிக்கல் எப்படி அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க, அது போசஸ் அதுக்குன்னு ஏதாச்சும் நீங்கள் தேடி? கண்டிப்பாக இப்போ அதுக்கான ஒர்க் நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்து நம்ம எடுத்துடலாம் கிடையாது. ஆனால் இயக்குனர் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருந்தார். ஸோ அதுக்கான விஷயமா அவர் என்கிட்ட சொன்னார், காமிச்சார். ஸோ அவருக்கு என்ன மைண்டில் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோட ஸ்டைலில் நான் கம்போஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ அதில் வந்து எது வேணும் எது வேணும்னு சொல்லி அதில் அவர் ஃபில்டர் பண்ணுவார். ஸோ ஃபில்டர் பண்ணி அதில் எது நல்லா இருக்குது. ஸோ அவர் எப்படின்னா நான் ஒரு 5 கம்போசிங் பண்ணி வைப்பேன். 5 கம்போசிங்கில் என் மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ இது நம்ம முதல்ல செஞ்சு காட்டுவோம் சொல்லிட்டு அந்த கம்போசிங் நான் செஞ்சு காட்டுவேன். அது அவருக்கு ஓகே அப்படின்னா மற்றதையும் செஞ்சு காட்டுவேன். நான் மற்ற செஞ்சு காட்டுவேன், அதுவும் நல்லா இருக்கா, ஸோ அது ஆட் பண்ணி சொல்லி அவரு சொல்லுவார். ஸோ நான் அதுலேருந்து நான் 5 கம்போசிங்கில் இருந்தோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கம்போசிங் ஆக்கி ஸோ அப்படி வந்து பண்ணுவோம். ஸோ அவருக்கு வந்து அவர் டக்குன்னு சொல்லவே மாட்டார், ஓகேன்னு வராது. அவர் பார்ப்பார், ஓகே அவர் வாய் ஓகே வந்துச்சுன்னா அதை தாண்டி வேறு எதுவும் வேணாம்னு சொல்லிடுவார். ஓகே எதுவும் எனக்கு போதும், வேறு எதுவும் தவிர வேறு காமிக்காது, அது போதும், அதே போதும் எனக்கு பண்ணிடுன்றார். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஸ்டண்ட்டுக்காக ஸ்பாட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? இப்போ விக்ரம் சாருக்கு வந்து நம்ம பண்ணுறது ஓகே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் இதெல்லாம் நிறைய பேர் பின்னாடியும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. இப்போ அதை எப்படி நீங்கள் அது கம்ப்ளீட் ஆகுதுன்னா பெரிய க்ரௌடு சிங்கிள் மேன் பண்ணுறத விட ஆனால் க்ரௌடுக்கு ஒன்று பண்ணுறேன். கண்டிப்பாக. ஸோ அதாவது ஒருத்தராக நான் ஒரு பேட்ச் பை பேட்ச் பார்ட் பை பார்ட் அதை பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கு ஆக்ஷன் நான் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கான விஷயம் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறது கம்போஸ் பண்ணி அஸ்டன்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது அடுத்த லெவல். ஸோ லெவல் பை லெவலாக கம்போஸ் பண்ணிட்டு அப்புறம் ஃபோக்ரவுண்டில் யாரும் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க, சாங் பர்ஃபார்மன்ஸு, ஸோ அது வந்து கேமரா மூவ் ஆகி போச்சுன்னா அடுத்த பின்னாடி யார் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரேம் வச்சா எத்தனை கேமரா வச்சு ஃப்ரேம் வச்சாங்கன்னா பின்னாடி பேக்கில் யாருமே வந்து சும்மா இருந்துடக்கூடாதுன்றதுனால ஸோ அவ்வளோ பேருக்குமே வந்து நம்ம கம்பெனி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஜூனியர்ஸாக இருக்கட்டும், ஸோ கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஸோ அந்த தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கம்போஸ் பண்ணி அவங்கள பர்ஃபெக்ஷனாக பார்க்க வச்சு ஸோ ரிஹர்சல்லே அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அப்புறம் தான் டேக்கே போவோம். அவங்களுக்கு ரிஹர்சல்லாம் போச்சு. ஆமாம், அவங்களும் ஸ்பாட்டில் ரிஹர்சல் போய் அவங்களுக்கு எல்லாருமே யாருமே சும்மா ஸோ எல்லாமே வந்து டெடிகேட்டடாக எல்லாமே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து சும்மா விளாண்டக்கூடாது, நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடணும். பேக்ரவுண்டில் ஒருத்தரை விட சும்மாலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க.
ஆனா அப்ப என்ன இதுல சிங்க் சவுண்ட் வேற பண்ணிருக்காங்க. ஆமா அப்போ இதுல அது எவ்வளவு பெரிய ஒரு இதா இருந்துச்சு, பெரிய பார்ட். ஏன்னா அடிலாம் ரியலாவே இருக்கணும், அதாவது அவங்க ஒரிஜினல் ரியாக்ஷன் சவுண்டா இருக்கணும், அடிச்ச ஹிட் டைம் சவுண்ட் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சவுண்டா இருக்கட்டும், அது மாதிரி பேக்ரவுண்ட்ல யாரும் ஒருத்தர் கூட பேசிடக்கூடாது, எந்த ஒரு சவுண்டுமே கேட்கக்கூடாது, திடீர்னு காக்க சவுண்ட் வரும், இல்ல ஃபிளைட்டு போவோம் அப்புறம் நிப்பாட்டிடுவோம், அப்படி ரீடேக் போவோம். ஆமா திரும்ப ஃபுல்லா போவோம், 1 more போவோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க இது இப்போ இதுக்கான லெவல்லாம் இருக்குல்ல, நீங்க இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் டப்பான ரீடேக்கு, சவுண்டுக்காக ரீடேக்கு அப்படின்னு இப்படி ரீடேக் போன ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கா? இருக்கு. ஆக்ஷன் பிளாக்லேயே நம்ம 1 more 10 1 moreலாம் ஸோ போயிட்டே இருக்கும். விக்ரம் சார்லாம் பார்த்தீங்கன்னா 10 வாட்டி. ஸோ எல்லாம் அவர் விக்ரம் சார் மட்டும் இல்லை, பசுபதி சாராக இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், குவாட்ஸ் மாலவிமோகன், எல்லாம் பார்வதி எல்லாருமே பண்ணும்போது கூட சரி, 1 more ஒருத்தர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண கூட திரும்ப வந்து எல்லாருமே வந்து திரும்ப அது மாதிரி ஒரு 10 டேக்லாம் கூட போயிருக்கு. அந்த மாதிரிலாம் போயிருக்கு ஆக்ஷன் பாக்ஸ்லாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க இதுக்கு வந்து இப்போ தங்கலான் வந்து ஒரு கிரவுண்ட் பண்ணி இப்போ ஆக்ஷன்ஸ்க்காக அது ரிஹர்சல் பண்ணி அதை பில்ட் பண்ணி நீங்கள் ஸ்டேஜ் பண்ணி ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் இதில் இந்த சீனாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதோட ப்ரெசன்டேஷன்? நம்ம உழைப்புக்கான வந்து அவுட்புட் இருந்தது, அந்த அது சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான அவுட் இருக்குடா, ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த இம்பாக்ட் தெரியுது, அந்த அந்த கேரக்டர் தெரியுது. ஸோ பேக்ரவுண்ட்ல எல்லாரோட ஃபாலு இல்லை வந்து குதிரை இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ரசிச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு லொக்கேஷன் எவ்வளோ இயக்குனர் மெனக்கிட்டு ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சாரோ அந்த லொக்கேஷன் ஃப்ரேமில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. ஸோ கிஷோராக இருக்கட்டும், கிஷோர் ஒரு ஃப்ரேமிங், ஸோ அவரோட ஒரு கேமரா சொல்ற கலர் டோனா இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கட்டும், எல்லாரோட வேலையுமே வந்து காஸ்டியூமா இருக்கட்டும், ஒன்றும் பாருங்க, அது வந்து எல்லாரோட வேலையுமே அதில் வந்து தெரியுது. ஸோ எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாருமே வந்து உண்மையை வேலை செஞ்சிருக்காங்கன்றது வந்து அது வந்து காட்டுது வந்து. ஆமாம், கண்டிப்பாக ட்ரெயிலர்லே தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க இப்போ படத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சிஜி விஎஃப்எக்ஸ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, சாரி வந்திருக்கு படத்து இது ட்ரெய்லர்ல, இது எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இது நீங்கள் வந்து அந்த இப்போ அந்த ட்ரெய்லரில் வந்த பேந்தர் ஆகட்டும், இப்போ அந்த ஸ்னேக்கு, இது எல்லாமே நீங்களே டைரக்ட் பண்ணுவீங்களா? இது இங்கேருந்து வரணும் அப்படி இல்லை, நம்ம சொல்ல ஒரு ஃப்ரேம் வச்சா நம்ம எங்கே தேவையான ஒரு சீனாக இருக்கணும், அந்த இடத்துல டேரக்டர் சொல்லி பாருங்க இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் வரணும்னு சொல்லும் போது அதுக்கான ஃப்ரேம் வச்சு நம்ம அது அங்கே என்ன வரணும், பாடியில் என்ன ஆக்ஷன் பண்ணணும், ஸோ அது என்ன ரியாக்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கம்போஸ் பண்ணி. ஆமாங்க. இப்போ ஏன்னா இதில் வந்து இப்போ முன்னாடியே வந்து இப்போ சிஜின்னு பொறுத்த வரைக்கும் அங்கே எதுவுமே இருக்காது, ஒரு இப்போ சிஜிக்கான ஒரு இது மட்டும் இருக்கும். அப்போ அந்த செகண்ட் முத கொண்டு நீங்கள் தான் சொல்லணும்ல? கண்டிப்பாக. ஆமாம், அவங்க ரியாக்ஷன் டைம் அங்கேருந்து ஒரு ட்ராவலர் வந்து ஒரு பாம்பு கடிக்குதுன்னா அந்த செகண்ட்ஸ் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணணும். பிஃபோர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிராவலிங் டைம் இருக்காது. ஸோ வெயிட் 1 2 ரியாக்ஷன் பண்ண அப்போ வரவோ அப்போ ரியாக்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் லாப்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு கீழே விழுந்தாலும் வந்து காலம் வந்து கடிக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு டைம் லாப்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ரியாக்ட் பண்ணணும். இமீடியட் ரியாக்ட் பண்ணால் அந்த டைம் நான்சிங் ஆயிடும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீஜ் ஒருத்தன் ஓடி வந்துட்டு ஸோ அம்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்பாட் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணி விடணும். ஸோ அப்போ அம்பு வந்து நம்ம சிஜியில் போடுவோம். ஓகே, அது மாதிரி ஒரு விஷயமும் நம்ம அங்கே ஸ்பாட்லேயே நம்ம சிஜி டீம் வச்சு டாக்டருக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவைன்றதை பேசி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் இப்போ சிஜி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்க, இப்போ அப்படியே சிஜிக்கு போகும்போது அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மெனக்கிட்டீங்க? இப்போ சிஜியில் வந்து இது பண்ணணும், அப்படி போகணும், இப்போ இங்கேருந்து இப்படி வரக்கூடாது, அது இப்படி பண்ணணும், அப்போ ஒரு அந்த அனிமல்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அப்படி பண்ணும்போது அதில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? அது எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சா, இல்லை அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, சிஜி நம்ம சொல்கிறது வந்து ஒரு நம்ம ஸ்பாட்லேயே நம்ம என்ன சொல்லிடுவோம் அவங்க நோட் பண்ணிடுவாங்க. ஸோ சிஜியில் வந்து இப்போ அவுட்புட் வரும்போது நமக்கு என்ன தேவைன்றது இப்போ டேரக்டராக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும் நம்ம பேசுவோம். ஸோ இந்த இம்பாக்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிளட் ஸ்பிளாஷ் ஆகணும், இந்த இம்பாக்ட் வந்து பார்ட்டிகல்ஸ் வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறது தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை பண்ணிட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் கம்மி பண்ணிப்போம், இல்லை இன்னும் கொஞ்சம் பிளட்டு தேவையில்லை அப்படின்னா பிளட் போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ அனிமல் பார்த்தீங்கன்னா இப்போ பேந்தர்லாம் அது தனியாகவே அவங்க வந்து கிரியேட் பண்ணணும். அங்கே எதுவுமே இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு வெறும் கண்ணமுடி சுற்றி விட்ட மாதிரி அப்படி இருக்கும். அது எப்படி கம்போஸ் பண்ணீங்க? அது வந்து விக்ரம் சார் வந்து ரொம்ப அந்த சீக்வன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ரெகுலர் இருப்பார் அவரு. ஸோ தலையில ஊழ்ந்து எந்திரிச்சு திரும்ப அங்கேருந்து ட்ராவல் ஆகி ட்ராக் ஆகி அதை கடிச்சு இழுத்துருப்போம். ஸோ அங்கேருந்து நான் ரோப்பில் இழுப்போம் அவரை, திரும்ப எந்திரிப்பாரு, திரும்ப அட்டாக் பண்ணி விழுவாரு. இதான் அப்படியே ஒரு லெங்க்டாக அந்த ஷாட் வந்து அவ்வளோதான் பண்ணார் அவர் கஷ்டப்பட்டு.
ஏன்னா இந்த கதை வந்து மேஜிக்கல் ரியலிசம் வேற சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இதுல வந்து விஎஃப்எக்ஸ் ரொம்ப முக்கியமான வேலை. அதனால வந்து உங்களுக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன். எல்லாத்துக்கும் நிறைய அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, அதுல அவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. ஏன்னா இப்ப விஎஃப்எக்ஸ் கரெக்டா வரணும்னா அதுக்கான மெயின் விஷயம் அங்க அது வந்து கரெக்டா சிங்கா இருக்கணும். ஆக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. ஏன்னா இப்போ சிஜில வந்து கரெக்டா ஒரு விஷயம் வந்துருக்குன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பேசுன மாதிரி முன்னாடி அதை சிங்க் பண்ணி டைம் செகண்ட் பண்ணி நீங்க பண்ணிருக்கணும். இப்படி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் சீன் நீங்க வந்து இதுக்கு இப்போ நீங்க இதுக்கு ஒர்க் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல இப்ப இதுதான் இது நீங்க உள்ள? இல்ல, நான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப்ல பண்ணல. சைத்தான்யா பச்சா அப்படின்னு ஒரு படத்தை வந்து அதே மாதிரி நிறைய பேர் வச்சு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வச்சு ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய செட்டப்ல வந்து தங்கலான் தான் வந்து முதல் படம். ஹிஸ்டாரிக்கலாக பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, எல்லா வேலை விஷயமாகவும் சரி, சிஜியாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், குதிரை, ஸோ எல்லாமே வச்சு தான் சொன்னேன். எல்லாமே ஓவராலாக வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சவால், ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லாமே நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். ஒரு படத்தில் ஒன்று தான் கிடைக்கும். தங்கலான்ல வந்து எனக்கு எல்லாமே மொத்தமாக கிடைச்சிது. கண்டிப்பாக நான் ஏன்னா அது கண்டிப்பாக எல்லாத்துலேயும் தெரிஞ்சிச்சு இப்போ ரிலீஸ் ஆன எல்லா அப்டேட்லேயுமே. இப்போ நீங்கள் கதை கொடுத்துட்டாங்க, உங்கள்கிட்ட ஆக்ஷன் சீன் சொல்லிட்டாங்க, கம்போஸ் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. இப்படி ஒரு இது இருக்குல்ல, இப்போ ஒரு கதைக்கு ஒரு ஆக்ஷன் வந்து எவ்வளோ முக்கியம், அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, உங்கள் டீமும் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இப்போ அது இயக்குனர் ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாங்கன்னா அந்த கதைக்கு அந்த சீக்வன்ஸுக்கு என்ன தேவை, ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எத்தனை பேர் அட்டாக் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த சீக்வன்ஸ் ஃபயர் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சிஜே இல்லாமல் வந்து லைவ் ஃபயரில் பண்ணணும். ஃபயர் சீக்வன்ஸ் ஓவராலாக எல்லாமே லைவ். ஸோ விக்ரம் சார் லைவ் ஃபயரில் தான் பண்ணார். அவர் சுற்றி எல்லாமே லைவ் ஃபயர் தான் எரியும். அதில் சிஜிலாம் நம்ம பண்ணவே இல்லை, லைவ் ஃபயர் சீக்வன்ஸ் பண்ணோம். இப்போ பேக்ரவுண்டில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அவர் நின்று பண்ணது இல்லாமல் அவர் அவ்வளோ சேஃப்டியாக, ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். விக்ரம் சார் அவர் வந்து ஓகே நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லா சேஃப்டி பண்ணுவீங்க, சாம் சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அந்த ஃபயர் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்குமே. ஒரு எமோஷனலான சீக்வன்ஸ். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சீக்வன்ஸ் ட்ராவலம், விக்ரம் சார் வந்து அடி வாங்கி விழுந்து கொண்டு ஒரு மொத்த பேர் சேர்ந்து அடிப்பாங்க. அதெல்லாம் அவர் லைவா பண்ண, அதுக்கு அடிலாம் பட்டுச்சு சாருக்கு. ஆமா, ஏன்னா இப்ப ஸ்டண்ட் ரியல் வேற பண்ணணும்னு சொல்றீங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு அடிபட்டு. அதான் இப்போ ஸ்டண்ட்னா ஸ்டண்ட் பண்ணி இது பண்றீங்க, டக்குன்னு ஏதாவது ப்ராப்ஸ் வந்துச்சுன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பண்ணோம். அப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சு? இல்லை, ரொம்ப நல்லா சப்போர்ட்டான மூர்த்தி சார் இருக்கட்டும், அவங்க அசிஸ்டன்ட் சார் மாயாகி எல்லாருமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட். நான் பிஃபோராக சொல்லிடுவேன், எனக்கு இந்த ப்ராப்பர்ஸ் எனக்கு வேணும், இது உடஞ்சுன்னா எனக்கு ரெடினா மாஸ்டர் நீங்கள் சொன்னால் உடனே அடுத்த சைடு வந்துடும் மாஸ்டர். அதே மாதிரி நம்ம சொன்னால் இந்த ஷார்ட்டில் உடஞ்சிச்சுன்னா அடுத்த இது ரெடியாக இருக்குன்னா ரெடியாக வந்துடும். ஸோ அது மாதிரி ஆடி பண்ண ரொம்ப எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைட்டு ஃபாலிங்காக இருக்கட்டும், ஆடி ப்ராப்ஸாக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ ஆரம்பி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கூப்பிட்ட இடத்துக்கு செகண்ட்ஸில் வந்து எல்லாமே ரெடி ஆயிரும். நான் சொன்ன அடுத்த முடிச்சவர்களும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன் எல்லாருமே. கேமரா மேன் கிஷோர் சார் வந்து நல்லா உங்கள் இது நல்லா ஸ்டண்ட்டில் பயங்கரமாக இது கேப்சர் பண்ணியிருந்தாரு. அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஏதாச்சும்? கிஷோருக்கும் எனக்கும் வந்து குண்டுலேருந்து கிஷோர் எனக்கும் கிஷோருக்கும் மனப்பாக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அருமையான மனிதர். ஸோ ரொம்ப நல்ல நட்பான மனிதர். ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிஷோர். மாஸ்டர் என்ன ரொம்ப பாசமாக இருப்பாப்புல. எந்த ஒரு ஷார்ட் வந்தாலும் சரி, கொஞ்சம் பிஃபோராக வந்து எனக்கு கேட்டுருவாரு, மாஸ்டர் அடுத்த நெக்ஸ்ட் என்ன ஷார்ட் பண்ணுவோம், என்ன எங்கே வேணும் என்ன எதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸாக உடனே நம்ம சொல்லிடுறோம். அடுத்த அந்த ஷார்ட் முடிவுக்கு அடுத்த ஷார்ட் ரெடியாக வச்சிருப்பாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் ஒர்க்கு. ரொம்ப சொல்கிறது உடனே புரிஞ்சுப்பாரு, டக்குன்னு கேப்சர் பண்ணுவாங்க. அடுத்த ரெடினா மாஸ்டர் ஓகே, அது மாதிரி உடனே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். டைரக்டர் எந்த அளவுக்கு அவர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரோ அதே மாதிரி கிஷோரும் அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாப்புல. ஓகே சார். இப்போ அதுமாதிரி சார், இப்போ இது நீங்கள் ஸ்டண்ட் பண்ணும்போது இப்போ மாளவிகா மேமும் அதில் வந்து ஆரத்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராக தான் வந்து எல்லாருமே நல்லா வெறித்தனமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேரக்டருக்கு ஸ்டண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த கேரக்டரே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஆரத்தி. அந்த கேரக்டர் வந்து
எல்லாரையும் வந்து மிரட்டிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் நம்ம எப்படி செய்ய வைக்கணும், ஸோ அவங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, சிலம்பம் கற்றுக் கொடுத்து சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, அப்புறம் அதில் வந்து நம்ம ஸ்டைலுக்கு அவங்க கம்போசிங் மாற்றி அந்த நம்ம ஃபைட் கம்போசிங்காக அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து, ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் மெனக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு அந்த பெயின் வழியெல்லாம் தாங்கிட்டு கூட, ஸோ அப்போ அதுக்கான அவுட்புட் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க மேபி அவங்க ஸ்பாட்டில் கூட நினச்சிருக்கலாம், வருத்தப்பட்டுருக்காங்க, அழுதுருக்காங்க நிறைய. நான் எனக்கு வேலை அப்படிதான் நினைப்பேன். ஆனால் டாக்டரோட சொல்லி விட்றா ரெஸ்ட் விட்றாங்க, ஐயோ விட்டா ஷார்ட் வரதுனா கொஞ்சம் அவங்கள என்னை விடுங்க, நீங்கள் என் ஸ்டைலில் விட்டுருங்கன்னு. அப்படிலாம் பண்ண அதை விட்றா இல்லை சொல்லுவேன். இல்லை சார், நான் அவங்களை விட்டா மறந்துடுவாங்க, அடுத்த வராது நம்ம டைம். நான் அந்த மைண்டில் இருந்தே அந்த ஃப்ளோவில் இருந்தால் அந்த ஸ்டைல் வரும், இல்லைன்னா விட்டுருவாங்க அவங்க. நீ விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்க. அவங்க அப்புறமா என்னை எப்போ பார்த்தா என்னை கை கொடுத்து மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர் ஹக் பண்ணி அவனை என்னை வந்து ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. வெளில வந்து தெலுங்கு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் கூட சொல்லியிருக்காங்க, சாம் மாஸ்டர் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஏன்னா ஆடியோ ஆக்சுவலி உங்களை பற்றி பேசியிருந்தாங்க. அதான் சார், இப்போ ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து ஆக்சுவலி எங்கள் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்து எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இப்போ ஆரத்தி மேம் வந்து ஆப்போசிட்டான ஆரத்தின்ற கேரக்டர் ஆப்போசிட்டாக இருக்குது, தங்கலான ஒரு கேரக்டர் இருக்கு. இப்படி ரெண்டு ஒரு லீடு இருக்காங்கல்ல, ஆக்சுவலி ஹீரோ வில்லனை தாண்டி ரெண்டு பேருமே ஒரு மெயினான ஒரு இதுவாக இருக்குது. இப்போ இதுலனா வந்து வில்லன் வந்து எப்படின்னு தோக்க போறாருன்னு ஒரு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பெரிய மாஸ் கேரக்டருக்கு நீங்கள் பண்ண ஆக்ஷன் கோரியா பண்ணா அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அது கேரக்டர். ஸோ இப்போ ஆர்த்தி ஒரு கேரக்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஈக்குவல்னு சொல்கிறது அதான் சொன்னேன். ஒரு இடத்துல கூட யாருமே இறங்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க வந்து வேற ஒரு லெவலில் பவராக இருப்பாங்க, இவர் வேற ஒரு லெவலில் பவராக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸோ அவங்க இவர் அட்டாக் பண்ண முடியும்னா, ஸோ அவங்க வேற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணி தான் அவரை அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்போ அவர் வந்து அவர் ஒரு பவர் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான ஒரு சண்டை வந்து என்ன சொல்றது, மகாபாரதம் காரணம் 2 அம்பளை வந்து இடிச்சு முடிச்சு செதறிலாம் விடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பிரமிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா படம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ நீங்க ஆக்ஷன்ஸ்க்கு நீங்க ஒர்க் பண்றதுன்னா, இப்போ நம்ம லேண்டை பொறுத்து ஒரு சில விஷயம். இப்போ நிறைய படங்கள்ல வந்து இப்போ இது போட்டு மேட் போட்டு பண்ணி சிஜி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி எதுவும் இல்லை, கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இது ஃபுல்லாகவே பாறைக்கு மத்தியில் பண்ணுறது இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க சேஃப்டிக்காக நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இல்லை நீங்கள் வந்து ரியல் பாறையில் அந்த லேண்ட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணி? இல்லை, முக்கால்வாசி எல்லாமே லைவாக தான் நம்ம பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் பாறை எங்கே பெட்டு போட அன்னிவனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நடக்க வைக்க ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால வந்து பெட் அவாய்ட் பண்ண மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. நம்ம போடக்கூடாதுன்னு கிடையாது, வேணும். அப்போ அவங்களுக்கே புரிஞ்சோம். சார் சியான் சார் சொல்லுவார், விக்ரம் சார், சாம் பரவாயில்ல விடுங்க, இதுதான் கால் மாட்டி ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிரும், இது செய்ய முடியாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து கல்லாம் போர்க்கு சொல்லி அங்கே கல்லாம் இல்லாமலே போர்க்கு சொல்லிட்டு சாதாரண புள்ளிகளில் போட்டு, ஆனால் அதுலேயே ரோல் எல்லாம் பண்ணி அவர் அந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டாக பண்ணாங்க. எல்லாருமே அந்த இடத்துல வெறுங்கால் நம்ம ஷூ போடாமல் நடக்க முடியாது. நம்ம ரெகுலராக பழகினவங்களுக்கு வெறுங்கால் நடந்தாலே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்குப்ரெஷர் எப்படி வந்து காலில் குத்து அக்குபஞ்சர் மாதிரி அந்த அளவுக்கு குத்தும் கல்லுலாம். நம்மளால என்னால் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு அந்த அளவுக்கு கஷ்டம். ஸோ அப்போ எல்லாருமே அந்த அளவுக்கு ஆடுவாங்க. ஒருத்தருமே சொல்கிறாங்க வெறுங்காலையும் பேர்போர்டு வித்தவுட் ஹார்னஸ் வித்தவுட் பேடிங்கு அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஓகே. இப்போ டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி தான் பண்ண போறீங்க, இப்படி வரப்போகுது. இப்போ கேமராமேனு சொல்லிட்டாரு, இப்படி கேமரா வரப்போகுது. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து கோரியை கம்போஸ் பண்ணுறீங்க. பண்ணிட்டா டைரக்டர் வந்து என்ன சொல்கிறா, இல்லை இது நினைச்சது இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்கள் வந்து அதுக்கு உங்களால் வந்து அதுக்கு வந்து ஃபைட் பண்ணி, இல்லை எனக்கு இது வேணும் இப்படி பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லை. எனக்கு பயங்கரமான ஃப்ரீடம். இயக்குனர் வந்து ரஞ்சித் சார் வந்து எனக்கு வந்து பெரிய ஃப்ரீடமு. நான் வந்து என்னை நம்பி எனக்கு வந்து இவ்வளோ விஷயத்த வந்து கொடுத்ததுக்கு நான் உண்மையாக திரும்ப நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கம்போஸ் பண்ண சொல்லி நான் காமிச்சேன் அப்படின்னா, ஸோ அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே வாட்டி தான், அதே நல்லா இருக்குது சாம், அதை ஓகேன்றார். நான் திரும்ப இன்னொன்று செஞ்சு காமிச்சா கூட வேணான்றார், வேணாம் எனக்கு இது ஓகே, எனக்கு பிடிச்சி கரெக்டாக இருக்குது போதும். இல்லை அது வேணாம்னா எனக்கு வேணாம், இல்லை இது மாற்றி காட்டும், சரி கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் கொடுங்கன்னு சொல்லுவான், திரும்ப மாற்றுவான், இது ஓகேவா, இல்லை எனக்கு இன்னும் எதிர்பார்க்கணும், நான் திரும்ப வேற ஒரு. ஸோ நான் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் காமிச்சிடுவேன் நான். இப்போ அதில் ஓகேனாலும் ஓகே தான், அதுலன்னா நான் வேற இது பாருங்க, இது இன்னும் பெட்டர் பண்ண இது பாருங்கன்னு சொல்லுவாங்க, அது ஓகேன்னு சரி அதை ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி
அவர்கிட்ட அவர் எது அவருக்கு வந்து ஓகேனா மட்டும்தான். அதே மாதிரி இல்லை எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும், இது வேணாம், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்படியா எங்க பண்ணிக்காம சொன்னா பண்ணிக்காம பண்ணி சரி நல்லா தான் இருக்கு பண்ணிக்கோ அப்படி என்ன விட்டுருவாரு. இப்போ நான் கேட்டு நானும் கேட்டு வாங்குவேன் நிறைய விஷயம். ஸோ அவரும் அதே மாதிரி அவருக்கு வேணான்ற விஷயத்தையும் அவரும் சொல்லுவார். ஓகே, கண்டிப்பா இதெல்லாம் சொல்லும் போதே பயங்கரமா இருக்கு, படத்துல பயங்கரமான ஃபைட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு ஏரியா வந்து நீங்க கம்போஸ் பண்ணிட்டீங்க, டக்குன்னு வந்து அந்த லொகேஷன் வந்து மாறி இருக்கா, இல்ல இங்க வேணா நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தான் நீங்க லொகேஷன் மாத்தி ஃபைட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி மாறி. ஸோ ஒரு இடத்துல இங்கே பண்ணிட்டு இருப்போம், பார்த்தா அங்கே திடீர்னு மழையா இருக்கும், ஃபுல்லாக சகதியாக மாறிடும். ஸோ அதை விட்டு இம்மிடியாக நைட் சீக்வன்ஸ் வேற ஒன்று டக்குன்னு ஷிஃப்ட் இம்மிடியாக போவோம். இப்போ இது அப்படியே விட்டு அடுத்த சீக்வன்ஸ் வேற சீக்வன்ஸ் பண்ணுவோம், வேற ஒரு கேரக்டரா இருக்கும். இப்போ அதை சொல்லிடுவாரு, அங்கே வந்து இந்த கேரக்டர் இது இவங்க அப்படி அதை கேட்ச் பண்ணிட்டு ஸோ அங்கே அந்த கம்போசிங் நடக்கும். ஸோ அதை முடிச்சா அதை திரும்ப இங்கே வருவோம். ஸோ இந்த மாதிரிலாம் மாறிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். டேல ஒன்று நைட்ல ஒன்று, விடியெல்லாம் போவோம். மழை பெஞ்சாலும் சரி, பகல்ல வெயில் பண்ணிட்டோம், பகல் ஃபுல்லாக டே அப்படியே போயிட்டு அப்படி நைட்டு போனால் சுத்தமாக செம மழை பெய்யும், அப்படி பார்த்து ஃபுல்லாக பனியாக இருக்கும். அப்போ நைட் அதை முடிச்சது மார்னிங் திரும்ப அகைன் கண்டினியூ பண்ணுவோம், ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுவோம். இப்படிதான் எல்லாமே ஓவரால் ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணிடுவோம். இப்போ நீங்க சொன்னதுலேருந்து தெரிஞ்ச இப்போ நைட் ஃபுல்லாக போவோம், காலையில் ஃபுல்லாக ஒரு பெரிய ஷெட்யூல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் அது கண்டினியூட்டி மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கான கண்டினியூட்டி மேட்ச் பண்ணுவீங்க? ஆமாம், கண்டினியூட்டி மேட்ச் நம்ம ஆர்டிஸ்டோட விஷயங்கள் தான். ஸோ அவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இல்லை செட் ப்ராப்பர்ட்டி இல்லை வந்து கம்போசிங் விஷயம், ஸோ இதில் தான் வந்து பிரச்சனை. ஸோ அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அவங்க வந்து கண்டினியூ விஷயங்கள்லாம் வந்து அது எல்லாருமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க, காஸ்டியூம் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க, எல்லாம் அவங்க வேலையை வந்து சிறப்பு பண்ணுறாங்க. அதனால அது வந்து பெருசாக ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இது வரைக்குமே வந்து பேசின பேச்சுகள் வந்து எல்லாருமே அதிகமாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சரி, ரஞ்சித் சார் டீம் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹெல்பிங் டீம்? எனக்கு எல்லாமே வந்து தம்பிங்க தான், எல்லாரும் அண்ணன் தான். பயங்கர பெட்டு. நான் கோவப்படுறதா அவங்க கிட்ட தான், அவனுக்கு எனக்கு கலாய்க்கு என்ன கலாய்ப்பானுங்க. ஸோ அந்த அளவுக்கு தான். ஸோ எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு எதுவுமே ஒரு கிளாஷ் இருக்காது. நான் என்ன சொன்னேன், நான் அதை இந்த வேலை அந்த வேலை தான் கிடையாது. எந்த வேலை சொல்லலாம், அவன் என்ன அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா சரி, நான் டக்குனு ஸ்பாட்ல அது எடுத்தாருன்னா டக்குனு அதை எடுத்து கொடுப்போம். ஆடி போட்டோம்னா டக்குனு அவனும் ஓடி போய் எடுத்து வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வேலை அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது, மொத்தமாக எல்லாம் நம்ம படம். ஸோ நம்ம டீம் எந்த வேலை இருந்தாலும் அப்படின்னு எல்லாமே செய்வாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏடிசில இருந்து அவ்வளோ பேருமே வந்து நான் அவங்களுக்கு எல்லாருமே நான் தேங்க்ஸ் சொல்றேன். கண்டிப்பா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெசன்டேஷன். கண்டிப்பா 100%. எல்லாரும் சும்மா ஒருத்தர் சும்மா எல்லாருமே அந்த ஸ்பாட்ல எந்த வேலை எங்க நின்றுதான் சரி அவங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டா எங்க இந்த சவுண்ட் கொடுத்தா டே சிட்டா பண்ணோன்னே சரி, அது இயக்குனர் கூப்பிட்டாலும் சரி, நான் கூப்பிட்டாலும் சரி, கிஷோர் கூப்பிட்டாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, ஸோ எல்லாருமே அவ்வளோ ஷார்ப்பா இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பத்தி சொல்லிட்டீங்க, உங்களோட அசிஸ்டன்ட் பத்தி ஏதாச்சும் எப்படி ஒர்க் பண்ணாங்க, எப்படி செட்ல? என் அசிஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நான் அவங்கள வச்சு ரிஹர்சல் பார்க்கணும். ஸோ அவ்வளோ ஒன் மோர் அவங்கள வச்சு கரெக்ஷன் பண்ணணும், டைரக்டர் பார்ப்பாங்க, கேமராக்கு பார்ப்போம். ஸோ அவங்கள வச்சு நான் அத்தனை ரிஹர்சல் பார்த்து கம்போஸ் பண்ண அப்புறம் தான் வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட போவோம். ஸோ அந்த மாதிரி கோட்டியா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், ஷானவாஸ் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ பேருமே கூடியா இருந்தாங்க, சொல்லக்கூடாது. கார்த்தி நிறைய எல்லா ஃபைட்டர்ஸ் நம்ம கூட வந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த காசு மட்டும் அவங்களும் ஃபாலிங் பண்ணி விழுந்து அடிப்பட்டு தேய்ச்சிட்டு ரோப் ஷாட்லாம் பண்ணி அப்புறம் 1 more வாங்கி ரோப்ல அவங்களே பண்ணி ஆமா அவங்களும் ரோப்லாம் தூக்கி போட்டு படிச்சு பவுன்ஸ் ஆகலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அத்தனை 1 more கேட்டாலும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே ஸோ நம்ம கிட்ட அதில் முடியல வைக்கலன்னா சொல்லுவோம். ஸோ எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா உங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய எங்க சைட்ல ஒரு பெரிய நன்றி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. இப்போ நீங்க இதுல வந்து ரஞ்சித் சார் வந்து உங்கள்ட்ட சொன்னதும் சரி, நீங்க கோரியோகிராஃப் பண்ணதும் சரி, லைவான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ரஞ்சித் சார் வந்து டெக்னோ வந்து உங்கள்ட்ட சொல்றாரு, இப்போ இந்த சீன் வந்து லைவா வேணாம், ஒரு லாஜிக்கே இல்லாம ஒண்ணு பண்ணுவோம், ஆனா இது ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகும், அப்படியே தான் நீங்க இதுல பண்ணிருக்கீங்களா? இருக்கு, லாஜிக் இல்லாம கிடையாது, லாஜிக் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏற்கனவே வந்து கேட்டுப்பாரு, எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லா வேணும்டா, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு போது அப்போ அதுக்கு நம்ம வந்து ரிக் பண்ணி ஸோ அதில் அடிச்சு
இப்போ பறந்து அடிச்சு விடுறதா இருக்கட்டும், தேய்ச்சி அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்குமே தவிர, ஆனால் அந்த கேரக்டருக்கு வந்து அது சூட் ஆகும், செம்மையாக உட்காரும். ஸோ அதனால அவர் கேட்டது வந்து ஓகே, நம்ம இப்படிலாம் இப்போ இது பண்ணும்போது வந்து இன்னும் நல்லா வருது. ஸோ இப்போ அவர் டேஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கும், பார்த்தா நல்லா இருக்குடா, ஓகே சூப்பர், அப்படி பண்ணிடலாம்னு சொல்லி அதை மாதிரி பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில் வந்து சொன்னதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ நிறையா வெர்ஷன் நான் காமிப்பேன், நிறையா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் ஓகே பண்ண ஏதாவது ஸ்டென்ட் இருக்கா? இருக்கு. ஆமாம், கம்போசிங் பண்ணி நான் காமிச்சோன்னே ஓகேடா பிடிச்சி நல்லா ஓகேடா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஓகேட்டாலே எனக்கு வந்து ஹாப்பி தான் அப்படின்னு. ஏன்னா என் மைண்டில் சும்மா இருக்கு, நான் டிஃபனுக்கு போக மாட்டேன், மதியம் லஞ்சுக்கு போக மாட்டேன், அப்படி ஸ்பாட்லேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா அடுத்த கம்போசிங், ஏன்னா அவர் எனக்கு தெரியும் வந்தோடனே எனக்கு எங்கே சாம் அங்கன்னு கேட்பாரு, வந்தோடனே சாம் அங்கன்னு கேட்பாரு. வந்தோடனே என்னடா பார்த்துட்டியா, நான் பார்த்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே கம்போசிங் காமிச்சுதான். கம்போசிங் காமிச்சு அவர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்றாருன்னா அதுக்கு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த கம்போசிங் நான் ரெடி ஆயிடுவேன். அடுத்த கம்போஸ் நான் அதாவது இது பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நெக்ஸ்ட்டும் நான் பார்த்து வச்சுருவேன், நெக்ஸ்ட்டும் கம்போஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இது முடிச்சாலும் இது இல்லைன்னா அடுத்த இன்னொன்று கேட்டுருவார் அவர் இமீடியட். ஏன்னா டைம் அந்த இடத்துல டைம் கொடுக்குறதுக்கும் இந்த டைம் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேர் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது நம்ம அதுக்கு நம்ம டைம் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால நான் ப்ரிப்பேராகவே இருப்பேன். ஓகே. எப்போ அந்த என்ன சொல்றது, ஒரு சோல்ஜர் இறக்கி விட்டா இப்போ வாரில் இறக்கி விட்டேன் அந்த மாதிரி இருப்பேன். இயக்குனர் சொல்லி அவங்ககிட்ட சொன்னா எல்லாச்சும் தெரிஞ்ச பண்றான். இப்போ இதுல என்னவா எங்களுக்கு புரியுதுன்னா, இப்போ இதுல இந்த கதையில தங்களான திரைக்கதையில சொல்றேன் எல்லாமே வந்து ஒரு ஃபைட்டாவே பயங்கர ஒரு ஃபைட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, வார் சீன்லாம் வேற வருது, வாரெல்லாம் இருக்கு. அப்போ இதை நீங்க வந்து எப்படி அப்பா ஒரு பெரிய ஆக்ஷன் படம் நமக்கு கிடைச்சிச்சுடா அப்படின்ற ஒரு ஃபீல் அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக. ஸோ ஒரு படத்தில் வந்து ஃபைட் ஒரு வேறு வார் மட்டும் வரலாம், இதில் வந்து ஒரு ஃபைட் இருக்கும். இதில் வந்து இன்னும் ஒரு கதைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நிறைய வேரியேஷன் வந்து ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். அதாவது ஒரு கிளம்சி ஃபைட்டாக இருக்கும், ஒரு வார் சீக்வன்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பண்ணிட்டோம். அதான் நீர் நெருப்பு காற்றா 5 பஞ்சபூதங்கள் மாதிரி அது எல்லாமே நாங்கள் பஞ்சபூதங்கள்லாம் தங்களால இருக்கு. எல்லாமே பூமியை நோண்டியாச்சு, பூமிக்குள்ள அதுக்கு ஆண்டர்ல ஃபைட் பண்ணியாச்சு, தண்ணியில ஃபைட் பண்ணியாச்சு, நெருப்புல ஃபைட் பண்ணியாச்சு, காற்றுல பறக்க விட்டாச்சு, ஒரே படத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதான் சார். இப்போ தங்களான் வந்து பண்ணிட்டீங்க, இப்போ எல்லாமே நீங்கள் இதில் போய் மற்ற படத்தில் ஏதோ ஒரே படத்தில் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போது இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த படத்தில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கு முன்னே பண்ணதை நான் வந்து இதில் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட எக்ஸ்பீரியன்ஸு நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு படம் இருந்துச்சா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில்? கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டம், ஒரு நார்மலாக பண்ண முடியாத ஒரு படம். இது நார்மலாக வந்து பண்ண முடியாத ஒரு படத்தை நம்ம அவ்வளோ அந்த அவ்வளோ அதாவது கஷ்டமான படத்தில் நம்ம ஒர்க் பண்ணோம். சரிங்களா? அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இப்போ நார்மலாக ஒரு வாசிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ற நம்ம இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வந்து நம்ம என்னென்ன குதிரைனா அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ குதிரை வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ தண்ணியில் போகும்போது என்ன கஷ்டம் இருக்குது, இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம வந்து நார்மல் என்ன கஷ்டம் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு அனுபவப்பட்டிருக்கோம் அதில். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த வந்து நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம எல்லா விதமான ஒரு ஃபைட்லேயும் நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். சரி சார். இப்போ அதான் சார், இப்போ வார் சீக்வன்ஸ் நீங்கள் இது சொல்லியிருந்தீங்க. இப்போ வார்னாலே இப்போ இதுக்கு முன்னாடி வந்த வார் சீக்வன்ஸ் வந்த படங்கள் ஆகட்டும் இதாகட்டும் அதில் எல்லாமே ஒரு ரெகுலர் பட்டனா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ ஹீரோ இப்போ 2 கேரக்டர் சண்டை போட்டுருங்க, பின்னாடி எல்லாம் வந்து எந்த டீம் ஜெயிக்க போதோ அந்த டீம் விட்டு மொத்தங்கள்லாம் வந்து சாவாங்க. அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் வந்து அந்த மாதிரி எதாவது பண்ணிருக்கீங்க? இல்லை அதை விட இப்போ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும், லைவாக இருக்குன்னு வேற சொல்லிட்டீங்க, அப்படி ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பாக. இப்போ வந்து ஜெயிக்கிற டீம் தோக்குற டீம்லாம் இல்லை, கிடையாது. டீமே கிடையாது. ஆமா, எல்லாமே பவர்ஃபுல் டீம் தான், 2 பேருமே பவர்ஃபுல் டீம் தான். ஸோ அதில் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்சிக்கிறாங்க. ஸோ 2மே வந்து வேற கிடையாது. அது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. 2மே பவர்ஃபுல்னு சொல்லிட்டீங்க முன்னாடியே. அது பவர்ஃபுல் தான். அது வந்து கதை உங்களுக்கு தெரியும்.
கதையை சொல்ல போறேன் அப்படியே கலர்ல போட்டு ஆகிட்டு கேட்டு கேட்டு அது உள்ள வர்றாங்க. நீங்க அதை தவிர்த்துட்டு கதை இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட போயிடலாம். இல்ல ஓகே. ஏன்னா ஆர்த்தி டீம் ரெக்கார்ட்ல நிறைய வார் சீக்வன்ஸ் அந்த படங்கள்ல வந்து எப்பயுமே வந்து 2 டீம் தோக்கிற டீம் ஜெயிக்கிற டீம்னு இருக்கும். எப்படியா இருந்தாலும் தோக்கிற டீம்ல இருக்கும் எல்லாருமே சித்துருவாங்க, இது பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி அந்த படத்துல ஏதாச்சும் நீங்க ரெகுலர் பேட்டர்ன் சொல்லிட்டு இது சொல்லப்படுறாங்க, இப்படியே பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி தோக்கிற டீம் அந்த மாதிரிலாம் இதுல வந்து ஜெயிக்கிற டீம் கிடையாது. ஈக்குவலான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பவர்ஃபுல் டீம்னால 2 சைடுமே இழப்பு வந்து சரிசமமா தான் இருக்கும். அது கதைக்கு என்ன தேவையோ ஸோ அதை வந்து நம்ம கம்போஸ் பண்ணி. ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ சார் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க, நார்மலாக ஒரு படம் பார்க்குறீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது ஸ்டண்ட் மாஸ்டராக நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணீங்க? இது எப்படி பண்ணிக்கலாமா, இது ஐயோ இந்த எத்தனை லாஜிக்கே இல்லையா அப்படின்ற மாதிரி எதாவது எப்படி நீங்கள் ஸ்டண்ட்டு நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க, ஒரு படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை நான் வந்து ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. எனக்கு வந்து லைவ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ சும்மா எனக்கு அதை பறக்குறது எனக்கு பிடிக்காது. இப்போ மனுஷன் அடித்தானா எப்படி எந்த இம்பாக்ட் இருக்குமோ ஸோ அது எனக்கு பிடிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஒருத்தர் அடித்தானா அவன் எந்த ஒரு இம்பாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு கம்போஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபைட் அப்படின்னா இவனால என்ன முடியும், இவன் அடிச்சானா என்ன எவ்வளோ தூரம் எகிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு எகிரி அடித்தாதான் லாஜிக். ஸோ அந்த எகிரி அடிக்கிற இம்பாக்ட் எனக்கு போய் விடுவானா அதை விழுந்தா போகும் இல்லையா. இல்லை கேரக்டராக அவன் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கான், இல்லை அவனுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்குது அப்படின்னப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ இது லாஜிக்ன்றது அதான் சொன்னேன். இங்கேருந்து அதை நானே சொல்லக்கூடாது. 20-30 பறந்து வந்து அடிக்க முடியாது இல்லை. ஒலிம்பிக்ல வந்து தாண்டோன்னு எத்தனை மீட்டர் தாண்டோம். ஸோ நம்ம அப்படி அவ்வளோதான் எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்காது. ஆனால் கதைக்கு தேவைப்படுதா நம்ம அதை ஒன்று பண்ணலாம். அந்த கேரக்டர் வந்து ஸோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா ஸோ அதை நம்ம காமிக்கணும். ஸோ அதுக்கு நான் ஆர்கியூ பண்ணுவேன், நான் பேசுவேன் சார் எப்படி சார் அப்படின்னு கேட்பேன். நான் வேணா இப்படி பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு இல்லை ஒன்று மிதிச்சு வேணா ஒரு 10 அடி தாண்ட முடியும், அந்த மாதிரி வேணா வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கை நான் வந்து மாற்றிப்பேன் நான். ஓகே ஓகே ஓகே. இப்போ அதான் சார், இப்போ ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லும்போது நிறைய பேர் தேவைப்பட்டிருப்பாங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நம்மளை வந்து பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ஸ்டண்ட்டில் தேவைப்படுறாங்க? அதான் சொன்னேன், இது ஃபைட்டர்ஸே வந்து இப்போ ஒரு 200 பேர் வந்து நம்ம தங்கலானுக்கு 200 ஃபைட்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம சைட்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பெங்களூர் ஃபைட்டர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 50%, அவங்க 50%. ஸோ அந்த மாதிரி ஸோ அவ்வளோ பேரும் வந்து ஃபைட்டர்ஸ் இங்கே அதில் ஆக்ஷனுக்கு வந்து நம்ம யாரும் ஜூனியர்ஸ் யாரும் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம ஃபைட்டர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டிஸ்டாக தான் பேக்ரவுண்டில் இருப்போம். ஸோ அது அந்த நம்ம இந்த டீம் தான் கோஆர்டிஸ்ட் தான், அவங்க எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. மற்ற ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஃபைட்டர்ஸ் தான். ஸோ 2 சைட்லேருந்து அவ்வளோ பேர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண தங்கலானுக்கு இதில் வந்து எவ்வளோ நாள் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணுறது போச்சு? நான் படம் பூஜை போட வந்து பூசை கிடையாது லாஸ்ட் கேக் எப்படி சார் இவ்வளோ பெரிய ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு பெரிய வாய்ப்பு எனக்கு இது. நான் இந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக எனக்கு பூஜை போட்டது. ஸோ எனக்கு வந்து என்னோட படம், ஸோ நான் என்னோட படமாக எனக்கு தோணுச்சு. பூஜை போடுறதுல வந்து கடைசி வரைக்கும் பெரிய ஒரு சந்தோஷம். அது வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து டைரக்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன், ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்கிறேன் நான். இவங்க இப்போ படம்லாம் ஆரம்பிச்சுட்டு ரிலீஸ் ஆகிற டைம் கிட்ட வந்துட்டோம். நீங்கள் எதாவது படம் பார்த்தீங்களா? படம் பார்த்துட்டு எதாவது சொன்னீங்களா இது எப்படி இருந்துச்சுன்னு ரஞ்சித் சார் பேசுனீங்களா? ஆமாம், நான் அது வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ என்ன சொல்கிறது, படம் ஃபுல் படம் நான் இயக்குனர் எனக்கு காமிக்கல சரிங்களா. ஸோ சீக்வன்ஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நாள் வந்து எடிட்டர் செல்வம் வந்து சூப்பராக எடிட் பண்ணியிருக்காப்புல, வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. செல்வம் நல்லா ஆல்ரெடி நல்லா பண்ணப்பறம் செல்வமும் நானும் கிட்டத்தட்ட இந்த கரியர் பெருமாள்லேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக. ஸோ அதனால் இப்போ செல்வாக்கு தெரியும் என்னோட ஸ்டைல்னா, என்னோட பேட்டர்ன்னா, நான் என்ன மாதிரி வந்து கம்போஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே செல்வாக்கு தெரியும். ஓகே ஓகே.
ஸோ அதனால அவருக்கும் ஈஸியாக இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயமா இருக்கும். நான் அதே மாதிரி நிறைய கஷ்டாஸ் போக மாட்டேன். ஸோ அதனால அவர் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் இப்போ நீங்கள் வந்து செட்டில் எப்படி வந்து ஒரு ஆர்டிஸ்டையோ இல்லை இது எப்படி வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் நீங்கள் நினைக்கிறதே எப்படி நீங்கள் வாங்குவீங்க? நான் ஜாலியாக பேசி வாங்கிடுவேன். அதான் ரஞ்சித் ஜாலி அப்படி சொல்லலையே, அதை எப்படி நீங்கள் பண்ணீங்க? இல்லை நான் கம்பல்சரி காமிச்சிருவேன். ஸோ அவங்களுக்கு முடியாத கஷ்டமான விஷயம் அப்புறம் இல்லை, எல்லாமே அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னது. டாக்டர் அவரும் பார்ப்பாரு. விக்ரம் சார் எனக்கு கால் ஒரு அடிபட்டிருக்கு, அந்த அடிப்பட்ட காலை வச்சுட்டு அவர் வந்து சாம் பார்த்துக்கோ, அந்த கால் முட்டி போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. சரி, ஆனால் நாங்கள் என்னன்னா அது அந்த பொஷனுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க முட்டி போடணும். அப்போ நான் என்ன செய்வேன், நான் இந்த கால் வச்சு செஞ்சு காட்டுவேன். விக்ரம் சார் அந்த கால் வேணும், இந்த கால் மாற்றிக்கோ, இப்படிதான் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். யாருமே முடியாதுன்னு சொல்ல அவர் அந்த கால் ஒன்று, நான் லெஃப்ட் கால் ஒன்றுனா நான் இந்த கால் மாற்றி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் மாற்றுவார் தவிர மற்றபடி முடியாது செய்வார். ஏன்னா அது தேவை அவங்களுக்கு தெரியுது, அது நல்லா இருக்கு அப்படின்னு அவாய்ட் பண்ண மாட்டேன், செஞ்சிடறாங்க. அதனால நான் வந்து ஓகே அப்படின்னா நான் 1 மார்க் கேட்டா கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஓகே 1 மார்க் போகலாம். அது மாதிரி எத்தனை 1 மார்க்னாலும் சரி, இப்போ டாக்டர் கேட்டாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கோம், அது நான் வந்து 1 மார்க் கேட்பேன். டாக்டர் வேற விஷயம் ஒன்று தோணியிருக்கோம், ஸோ அவர் வேறு பெர்ஃபார்மன்ஸாக பார்ப்பாரு, ஸோ அவர் ரியாக்ஷன்ஸில் பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அவருக்கு கேட்பாரு. எனக்கு ஷார்ட்டாக ஓகே வரும், ஆனால் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸில் பார்த்து கேட்பாரு, 1 மார்க் போயிருக்காங்க, சரி 1 மார்க். அந்த மாதிரி வந்து எல்லாம் பெட்டர்மெண்ட்ஸ்க்காக தான் 1 மார்க் போயிருக்கே தவிர அந்த மாதிரி ரொம்ப அதாவது யாரும் முடியாதுன்னு சொன்னது கிடையாது. எத்தனை 1 மார்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பர் சார், பெரிய ஒரு ஒர்க் இருக்கு. நமக்கு பார்க்கும்போது ஐயோ நம்மளாம் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இது இப்போ என்னன்னா நீங்கள் ஃபைட்லாம் இது பண்ணும்போது நீங்கள் சார் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, இது இப்படி வேணும் அப்படின்னு சொன்னாலும் பா எப்படா இது இப்படி ஒன்று பண்ணியிருப்பாரு, எப்படா அந்த மாதிரி எதாவது நடந்ததுங்க? பிரமிச்சு பார்த்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு? இல்லை, அதான் சொன்னேன், அவரோட கிரியேட் அவர் மைண்டில் வந்து ஒரு விஷயம் வந்து அவர் மைண்டில் சொல்லிடுவார். ஸோ அவரால் எழுதியிருப்பார், அவர் இயக்குனர் வந்து எழுதி, ஸோ அவரோட ஸ்டைலில் வந்து எழுதி வச்சிருப்பார். எழுதி வச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுவார், சாமி இப்படி ஒரு சீக்வன்ஸ் அப்படி சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி எனக்கு இங்கேருந்து இப்படி வரணும், எனக்கு இந்த அட்டாக் வேணும். ஸோ அவர் சொன்னது என்னோட விஷயம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணியாக இருக்கும். அது தோண்டிய போது நான் வந்து இமீடியட்டாக நான் வந்து டைம் எடுக்க மாட்டேன். பேசி முடிச்சு ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் அப்படி சொல்லுவேன். நான் சொன்னோடனே அவன் நல்லா இருக்கு பண்ணலாம் இல்லை இப்படி பண்ண அவர் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஆரோக்கியம் டிஸ்கஸ் பேசுவோம், லாஜிக்காக பேசுவோம். இல்லை நான் கொஸ்டின் கேட்பேன், அப்போ அது அவர் யோசிச்சு அதை பதில் சொல்லுவார். ஸோ இப்படி பேசிட்டு போது நிறைய இம்ப்ரூவைஸ் ஆயிரும், செம்மையாயிரும். அது பேச அது வேற லெவலில் வந்துடும். அது ஸோ அது வந்து 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு சிங்க். ஸோ என்ன சொல்றது, நான் கேட்குதான் அவர் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேட்டதான் பார்த்து அதை யோசிச்சு அவர் அதை டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு, அதை நான் ஒன்று சொல்லுவேன், அப்போ நல்லா இருக்குடா பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ஆரோக்கியமான ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கும். கண்டிப்பா. இப்போ அதான் சார், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா நீங்க வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு ஒர்க் வந்துருக்கீங்க, தொடர்ந்து நீங்க பயணிக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது நீங்க நிகழ்ச்சி யோசிச்சிருக்கீங்க, இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க, சினிமாட்டோகிராஃப் பண்ண நிறைய பேர் வராங்க, டைரக்ட் பண்ண நிறைய பேர் வராங்க, ஸ்டண்ட்டுக்கு இங்கே வந்து எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது, ஏன் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு தோணிருக்கா? ஆக்ஷன் மாஸ்டர் வந்து ஆமாம், ஆக்ஷன் இது பண்ணுறதுக்கு இது புரியல. இப்போ அதான் இப்போ டைரக்ட் பண்றதுக்கு ஒரு அது வந்து இப்போ பொது வெளியில எப்படி பேசுறாங்கன்னா, இப்போ சண்டை போடுறப்ப அது ஒரு அடிப்பா அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லி மாறி போகுது. இப்போ அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல என்ன பார்த்தா யாராவது சன் மாஸ்டர் சொல்லுவாங்களா, என்ன ஸ்பாட்லயே விட மாட்டாங்க. கார்ட்ஸ் இருப்பாங்களா, நம்ம ப்ரொடக்ஷன்ல இருப்பாங்க இல்லையா, நம்ம ஜிம்பு அவங்க வந்து செக்யூரிட்டி இருப்பாங்களா, நிப்பாடி இருங்க உடையா அப்படிலாம் கேட்டு போய் மாஸ்டர் ஐயா மாஸ்டர் போவாங்க அப்படிலாம் நடந்துருக்குது. அப்படி இல்லப்பா, அவங்க அதாவது சில பேர் பார்த்து டர்லா இருப்பாங்க, சில பேர் நார்மலா இருப்பாங்க. இப்ப அதாவது முன்னாடி வேணா அந்த மாதிரி இருந்தாங்க, நிறைய செயின் எல்லாம் போட்டு இப்ப அந்த மாதிரிலாம் யாரும் எல்லாம் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ், அப்கமிங் மாஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நீட்டா ஃபைட் மாஸ்டர் மாதிரி தெரியாம டீசெண்டா சார். இப்போ வர அப்கமிங் ஸ்டண்ட் ஃபைட் மாஸ்டருக்கு நீங்க ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்க? சேஃப்டி வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அது வந்து
ஃபைட்டர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் ஓவராலாக அந்த சீக்வன்ஸ் ஃபைட்டில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், செட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்பாட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஓவரால் எல்லாருக்குமே சேஃப்டி முக்கியன்றது நான் வந்து அந்த மைண்டில் வச்சு சொல்கிறேன். ரொம்ப சேஃப்டியாக எல்லாருமே அவங்க நம்மள மாதிரியா எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரீசெண்டாக இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஸ்பாட்டில் வந்து விழுந்து 7 மணி நேரம் இறந்துட்டாரு. ஸோ அவரெல்லாம் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் சாம் எல்லாம் அவ்வளோ ஒரு பாஸ் ஆனான்னு எனக்கு ரொம்ப நல்ல மனிதர், கோவமே பண்ண மாட்டார், ரொம்ப சாதாரண மனுஷன். என்ன அவர் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன ஷாட் பண்ணாலும் செம்மையா பண்ணேன், சூப்பரா பண்ணேன். நான் ஃபைட்டர் இருக்கும்போது அவர் நான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பீட்டர் மாஸ்கிட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஷாட் பண்ணாலும் எனக்கு சாக்லேட்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் ஒரு ஷாட் நல்லா பண்றேன், நான் சமயம் பண்ணா கிளாப்ஸ் வாங்கிட்டேன்னா எனக்கு தனியாக இந்த கையில பிடிச்சி சாக்லேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு அவர் பெரிய ஒரு இழப்பு. அவங்க நிறைய பேர் ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸோ அவங்கள நம்ம மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்க நம்ம சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இது ஃபீல்டில், தமிழ் சினிமா ஃபீல்டில் இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட யாரையும் இப்படி பண்ணாதீங்க, இப்படி நடந்துக்காதீங்க, அவங்களும் உழைக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ இது ஸ்டண்ட் மாஸ்டர், இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அங்கே போய் ஒர்க் பண்ணாங்க ஆனால் இங்கே யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட யாருமே இப்படி பண்ணாதீங்க அவங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்கா? தவிர்க்கிற விஷயம் என்ன அப்படின்றது, ஸ்பாட்டில் அது நார்மலாக கோவம் வரும், ஃபைட்டர்ஸ் மேலே பேசுவோம், அதெல்லாம் விஷயம் இல்லை, அதெல்லாம் ஜென்ரலான விஷயம். சேஃப்டி தான் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதுக்கான இப்போ ஒரு டாக்டரு, ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு ஃபயர் இன்ஜின், ஸோ அதுக்கு சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுக்கு நம்ம கிடைக்கும். இப்போ முன்னெல்லாம் கிடைக்காத மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குது. ஸோ அது கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனை சொல்லி அவங்களாம் செய்யணும். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா முதல் படத்தை நான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ஃபயர் ஷாட் பண்ணேன், ஃபயர் இன்ஜின் வச்சுருப்பேன், சீஸ் ஃபயர் வச்சுருப்பேன், இல்லை ஃபயர் இன்ஜின்னா ஒரு ட்ரக்கில் தனி லாரி வச்சுருப்பேன், அந்த மாதிரி. ஸோ கார் அப்சைட் எடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆமாம், ஆம்புலன்ஸ் வர வச்சுருவேன். ஸோ எல்லாமே நான் எப்பவுமே நான் வந்து ப்ரொடக்ஷனில் சொல்லி நான் அந்த விஷயத்தெல்லாம் செய்வேன். நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே அதை பண்ணணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டுப்பா இந்த படம் பார்த்தா நம்ம ஸ்டண்ட்டு பயணமாக பண்ணிடணும், இதை பார்த்தா நம்ம ஸ்டண்ட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு அதை மிரண்டு பார்த்த அந்த படம் இருங்க. நான் நிறைய படங்கள் பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறதோ இல்லை மற்ற படங்கள் நான் சொல்றேன், நம்ம பண்ற படமே நான் வந்து என்ன சொல்றது ரொம்ப நாள் கழிச்சு தான் அது பார்க்குற சூழ்நிலை. எனக்கு ஸ்பாட் கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்றோம், அந்த இடத்துல நம்ம என்ன ரெஃபரன்ஸ் பண்றோம், ஸோ அதுல என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் நான் வந்து என்னோட கம்போசிங் அப்படிதான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ படம் பண்ணணும்னா வந்து வாழ்க்கையை கவனிக்கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாராச்சும் நீங்க போய் ஏதாவது சண்டை போடுறப்ப நின்று பார்த்துருக்கீங்களா? நானும் நிறைய சண்டை போடுவேன். நானே சண்டைக்காரன் தான். ஆனா இப்பதான் சண்டை போடுறது இல்லை. அதை வந்து ஃபைட்டா படத்துல ஏன்னா நிறைய போட்டிருக்கேன், ஒன்றுலாம் நிறைய போட்டிருக்கேன். அதான் நானா போய் சண்டை போனேன், அந்த மாதிரி சண்டை. ஆனா வந்தா வந்து அவாய்ட் பண்ணுவேன். அதை தாண்டி வந்துச்சுன்னா தான் நான் ரொம்ப படத்துல ஒரு டைலாக்லாம் கிடையாது, உண்மைதான். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தாண்டி நான் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும். ஸோ அதுக்கான விஷயமா தான் எனக்கு ரொம்ப நாளாக சண்டை போட மாட்டேன். ஓகே. இப்போ ஸ்டண்ட்ல வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸா வந்து பெண்கள் வந்து யாருமே பெரிய ஸ்பெஷல் லெவலில் இல்லை. அவங்களுக்கான முக்கியத்துவம் எப்படி இருக்கு ஸ்டண்ட்ல? அவங்க வர்றதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கா? இப்படி பண்ண நீங்க ஈஸியா வந்துடலாமா அப்படின்னு நினைச்சு? இல்லை, கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணல. எங்க யூனியன்ல கூட நம்ம சொன்னோம்னா, ஏன்னா பாம்பே யூனியன்ல வந்து லேடி ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம யூனியன்ல லேடி ஃபைட்டர்ஸ் இல்லை. ஏன்னா இது முன்னாடி ப்ரீவியஸ் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்களும் எல்லாமே வயசாயிடுச்சு, அப்புறமா கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படி அவாய்ட் ஆகி போயிட்டாங்க. தவிர இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் பிளேயர், இல்லை சிலம்பம் சுற்றுறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க. ஏன்னா லேடிஸ் குரூப்லாம் ஆள் இல்லை. ஸோ நம்ம பசங்களே தான் நீசு தாடியெல்லாம் எடுத்துட்டு விக்கி வச்சுட்டு அந்த மாதிரி பசங்க தான் நம்ம வந்து லேடி குரூப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த மேனரிசம், அவங்க வந்து என்ன அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அப்படிதான் தெரியும். ஸோ ஆம்பளை தான் அவங்க பசங்களோட பாடி லாங்குவேஜ் தான் இருக்கும்.
அது வந்து லேடி ஃபைட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா டபுளாக கிடைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது ஜிம்னாஸ்டிக் தெரியணும், சிரமம் தெரியணும், வேற என்ன ஸோ எக்ஸ்ட்ரா மார்ஷல் ஆர்ட்ஸ், கராட்டே, ஃபைட்டு, கிக் பாக்ஸிங், ஸோ MMA, ஸோ இதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இல்லை ஏதோ ஒன்றில் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டா கூட மற்றெல்லாம் நார்மலாக எல்லாமே வந்துடும். ஸோ இன்னொன்று மற்றபடி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், தைரியமா பண்ணணும், அவ்வளவுதான். எதுக்கும் பயப்படாம தைரியமா நீங்க எல்லாம் தைரியமா ஃபைட் பண்ணீங்கன்னா இதுல ஃபைட் மாஸ்டர் தாராளமா பண்ணலாம். கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம சேஃப்டி நம்ம பண்ண போறோம். அந்த மாதிரி வந்தாங்கன்னா கண்டிப்பா யூனியன்ல நம்ம அதுக்கான விஷயம் நம்ம பேசலாம். எங்க யூனியன்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களும் எதிர் நினைச்சுதான் இருப்போம். ஸோ யூனியன்ல கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் பேசி அது ஆளுங்க எடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதுக்கப்புறம் இது நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ தங்கலான் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. நீங்க வந்து பயங்கரமா இப்போ இது வரைக்கும் கேட்டால ஸ்டண்ட்டுக்குனே போய் பார்க்கணும் சொல்லுவாங்க. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும் தமிழ் சினிமாவில்? தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு படமா இருக்கும். எல்லா மனசுலையும் வந்து கண்டிப்பா ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும். ஒரு ஒரு மனசுல எல்லாருமே வந்து தன்னை ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்திருப்போம், நம்ம வாழ்ந்த போய் நம்ம முன்னோர் இப்படி இருந்திருக்காங்க, இதை தாண்டி நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னவா இருக்கணுன்றதை வந்து தங்கலான்னு சொல்லுவோம். ஓகே, கண்டிப்பாக. ஓகேண்ணே, தேங்க்ஸ். தங்கலான்னு எல்லா மனசும் தங்குவான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படி ஸ்டண்ட் இல்லாத படம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா நல்லா இருக்கும். எனக்கு சண்டை தேவை இருந்தாலும் சண்டை வைக்க போறோம். சண்டை தேவையில்லாத அது சும்மா சண்டை திணிக்க கூடாது இல்லையா? ஓகே, சண்டை சிறப்பு தான். சண்டை இல்லைன்னா சிறப்பு சண்டை வேணாம் தானே. எனக்கு பிடிச்ச ஸ்டன் மாஸ்டர் தமிழ்ல இப்போ சூப்பர் சூப்பர் மாஸ்டர் பிடிக்கும் எனக்கு. சூப்பர். வெரைட்டி ரைஸ் எப்படி சொல்லுங்க, அந்த மாதிரி தான் எல்லா சாப்பாடும் இருக்கும். நீங்க எதுவுமே மிஸ் பண்ண முடியாது. கரெக்டா எல்லாமே சாப்பிடுவோம். நம்ம கடைசி சாம்பார் இது பாயாசம் வரைக்கும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குது. நான் எதை நான் விடுவேன், எல்லாத்தையும் சிறப்பாக சாப்பிடணும் நினைப்பேன். ஆமா, ஒரு புளி பிடிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இயக்குனர் கொடுத்துருக்காரு. அவ்வளோ எல்லாமே எல்லாத்துலேயுமே நான் வந்து இன்வால்வ் ஆகி பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் சிறப்பாக நான் வந்து முடிந்தவரை முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மக்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக சார், உங்கள் உழைப்புக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் பயங்கர இதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இது வரைக்கும் வந்து நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சிறப்பு சிறப்பு, சந்தோஷம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ தங்களால் வந்து உங்களோட கை ஏதோ ஃப்ராக்சர் ஆகி அப்படி கண்டினியூஸாக போய் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ரிஸ்ட் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம கம்போஸ் பண்ணும்போது, ஏன்னா அது எல்லாமே நம்ம சிலம்பம், ஸோ அந்த ஈட்டி வச்சு அதை வச்சு கம்போஸ் பண்ண மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ வால் எல்லாமே. அப்போ நான் அதை கம்போஸ் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா அது சேரவே இல்லை. நம்ம ஷெடியூல் முடிவுல 3 வாட்டி 3 கட்டு போட்டோம், எனக்கு சேரலை. கடைசி பூசணி வடி வரைக்கும் கையில கட்டு போட்டு படம் வரைக்கும் வந்து இன்னும் எனக்கு இருந்தாலும் கையில கட்டுக்கிறதா சேமாஸ் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவோம், என் கையில கட்டு இல்லை அப்படின்னா நான் அந்த ரிப்பன் அது இல்லை அப்படின்னா மாசம் கட்டுங்க, முடிச்சதுக்கு என் மாசம் கையில கட்டுங்க. எல்லாருமே இதை ப்ரொமோஷன் மீடியா பார்த்தாங்கன்னா மாசம் கட்டுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு பயங்கரமான டெடிகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு வருஷம். ஏன்னா விக்ரம் சார் நான் செஞ்சு பார்த்தோன்னா அவருக்கு பிடிக்கும். சாம் என்ன செய்யணும்னு சொல்லிடுவாரு, சாம் செய்யாதீங்க, சரி சார். ஆனா அவரையும் ஒரு இடத்துல அர்த்தம் செய்வாங்கல்ல, சாம் கூட செஞ்சீங்க. அவர் மூணுல நான் எப்போ நான் செஞ்சு அமைச்சிருவேன். ஸோ அவங்க கேட்க நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடை செஞ்சு முடிச்சு போது செம்ம பெயின் இருக்கும். அப்படியே ஒரு வரும். அதுக்காக எந்த டிலே எல்லாம் இருக்காது. ஐயோ நம்ம கை வச்சு அதெல்லாம் ஒண்ணுமே அந்த மைண்டே கிடையாது. அதெல்லாம் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணும், இந்த வழி எனக்கு இப்போ போயிடும். அந்த நான் செஞ்சு முடிச்ச உடனே அந்த வழி கொஞ்சம் 5 நிமிஷம் நிற்கும். ஆனா அதுல தவறா போச்சுன்னா அந்த வழி நம்ம பார்க்க இருந்துட்டு இருக்கணும். ஸோ அதனால நான் அந்த அளவுக்கு நான் உள்ள செஞ்சுட்டேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டர் இதுக்கப்புறம் யாரும் விட மாட்டாங்க. நன்றி நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டன்னா சாம் ஆகஸ்ட் 15 தங்கலான் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் வந்து படம் பாருங்க. தங்கலான் எல்லா மனுஷனும் தங்குவாங்க. நன்றி.